உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஒப்பாரி கிழவன் எப்படி ஒப்பாரி வைப்பான் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பேச போறோம். அதாவது 2 நாட்களாவே நம்ம இந்த திராவிட மேடைன்னு சொல்லி இந்த ஈர வெங்காயத்தை பெருசா பேசுறவங்கள தோல் உரிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும். அதுல கடைசியா சரி இந்த பூனமிசையை பிடிச்சி ஒரு ஆட்டி உருவலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியாயிருக்கு, ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த குரல் பதிவு, அதுல பார்த்தா ஒப்பாரி கிழவன் ஒப்பாரி வச்சிருக்கான். அப்படி என்ன ஒப்பாரி வச்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா? யார் அந்த ஒப்பாரி கிழவன் உங்களுக்கு தெரியணுமா? கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியார் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன். நன்றி தோழர்களே. எல்லாரும் கேட்டிருப்பீங்க என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு வலைவலையில ஏதோ பேசுறான் போல, அதை ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்கான். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உன்னை வண்டையா பேசியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா கண்ணை மறந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இவனுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மன்னிக்கணும், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் மரியாதை கொடுப்போமே, போக அப்படின்னு திப்பிட்டு வைக்கலாம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எல்லா திராவிட கழக ஆட்களும் வேலையா இருக்கீங்க, நான் மட்டும் தான் வெட்டியாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்காவது ஒத்துக்கிட்டான், திராவிடத்தை பத்தி வெட்டியாதான் அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பூரா பயலும் விட்டுறா குத்துறா அண்ணன்டா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவன் சோழியை பார்க்க போயிடுவாங்க. இந்த நாய் அது சொன்னதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கூட உண்மையிலுமே திராவிடக்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் போருக்கு வரான். போருக்குலாம் இல்ல, பொறுக்கி திங்க வரான். அதுதான் உண்மை. இப்ப உட்காந்து ஒப்பாரி வேற, இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, யாருமே இல்ல, அதுல 140 பக்கம் என்னை திட்டி கழுவி ஊத்திருக்காங்க அப்படின்னு வண்டையா அழுவுறாப்புல ஐயோயோ அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? திராவிடம் என்பது ஒன்று இல்லை. திராவிடங்கிற பேரை சொல்லி ஏமாத்திருந்ததை தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கு இந்த ஒப்பாரி கிழவன் சுபவியே ஒரு சாட்சி. என்ன பெருசா சீமான் கேட்டாரு? இவ்வளவு மேடைகளை போட்டு சீமானை நீங்கள் வசைபாடுவதற்கு காரணம் என்ன? அதான் இவன் சொல்றான், ராஜாஜியை எனக்கு ஒருபோதும் பிடிக்காது, நான் முரண்படவில்லை. ஆனால் ஒருபோதும் ராஜாஜியை நான் தவறுதலாக பேசியது கிடையாது, மரியாதை குறைவாக பேசியது கிடையாது. ஏனென்றால் இந்த கருப்பு சட்டைக்கு செருப்பை கழட்டி அடிச்சு விடுவேன் இது மாதிரி பேசுனீங்கன்னா. ஏன் அப்படின்னா, இந்த கருப்பு சட்டையை ஆதரிக்கக்கூடிய நாதாரி, எப்படியே நாதாரி, நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒக்கால ஓடி ஒருத்தன் பேசினால கருப்பழனியப்பா, அந்த கருப்பழனியப்பா என்னடா பேசினா, ஏதோ யூடியூப் புட்டசகர நாய் சீமானவருடைய மனைவியை வேறொருடன் தொடர்பு பத்தி பேசுறான். அப்ப அதை அவன் பெருமையா பேசுறான். இதெல்லாம் கண்டிக்காத நீங்கள் தான் கருப்பு சட்டைகள். அதனடா, அதாவது மரியாதைங்கிறது தானா வரணும். இதே போல பேசக்கூடிய சொல்லுவாங்கல்ல, அந்த பிறந்த மனோஜ், நான் சொல்லல, வர்ணாசிரமத்தின் படி பிறந்த அந்த மனோஜ், நான் சொல்லல, அவன் சொன்னதுதான், அந்த மனோஜ் பேசுறான் மேடையில. அப்ப இதெல்லாம் நாகரிகமாக பெரியார் கற்றுக் கொடுத்ததா? ஒரே ஒரு கேள்விக்கு நல்ல ஆண்மகனாக சுபவி இருந்தால் பதில் சொல்லு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உன்னுடைய மனைவி மீது யாருக்காவது காதல் வந்தால் உன் மனைவியை அவர்களுடன் அனுப்பி வைப்பாயா? அதாவது கூட்டி கொடுப்பாயா? போன் கூட்டி அனுப்பிவிடுவாயா? இதான் கேள்வி. ஏன் அப்படின்னா, இந்த ரொம்ப கடுமையாக இருக்கும், முகம் சுளிக்கிறது போல இருக்கும். அதுக்கு முன்னாடி காரணத்தை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இவர் தான் சொன்னாரு, காதல்ல ஏதப்பா நல்ல காதல் கள்ள காதல்னு, காதல் என்றாலே ஒண்ணுதான் அப்படின்னு. அப்ப இவருக்கு வந்தாலும் அது காதல் தானே, இவர் மனைவிக்கு வந்தாலும் அது காதல் தானே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை தான் ரொம்ப நாகரிகமாக சுபவி அவர்களுடைய மனைவி யார் மீதாவது காதல் வசப்பட்டாலோ அல்லது அவர்கள் இவர் மேல் காதல் வசப்பட்டாலோ அது சரியாக இருக்குமா? இந்த கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும். சரியாக இருக்குமா? இருக்காது, அது தவறு. அதை தான் சொல்றோம். இப்ப நான் பேசுனதை கண்டு சுபவி அவர்கள் உண்மையாக மன வருத்தப்படுவாரு. அதுக்கு ஒரு பெண்ணை பேசுனதுனால நான் வருத்தப்படுறேன். ஆனா சில விடயங்களை எடுத்து சொல்லணும்ல, புரிய வைக்கணும்ல. அதனால இந்த சொல்லுக்கு நான்
வருத்தப்படுறேன். இப்படி வந்து ஏன்னா உன்னை பத்தி தான் பேசணும், சம்மந்தம் இல்லாம அவங்களுக்கு நான் பேசக்கூடாது, அதுதான் உண்மை. இருந்தாலும் நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் தன்னை சார்ந்தவரை பேசும் பொழுது சுருக்கென்று சுடும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால நான் பேசினேன். அதனால அம்மையார் உங்களுடைய அந்த மனைவி இருக்காங்களே அவங்கள்ட்ட நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி பேசுனதுக்கு. ஏன் அப்படின்னா எனக்குமே இப்படி பேசக்கூடாதுன்னு தோணுது, இருந்தாலும் அவருக்கு புரிய வேண்டும் என்று. அதனால அவங்க பேசுறதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இது வேற. இப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? உடனே பயந்துட்டேன்ல, பேசுறது தவறு, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா நான் பேசுனதான் அவனுக்கு புரியும், அதனால பேசுறேன், அது வேற. ஓ அப்படின்லாம் இல்ல. நமக்கு வந்து நமக்கும் ஒரு பெண் தானே நம்மளையும் பேச வச்சாங்க, நமக்கும் ஒரு இது இருக்கும்ல, மதிப்பு இருக்கும்ல, சில வேற வழி இல்லை. ஏன்னா பெரியாரை ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கு அது சகஜம். காதலில் எதிர்ப்பா நல்ல காதல் கள்ள காதல் இருக்கு, காதல்னாலே நல்ல காதல் அப்படின்னு சுபவி அவர்கள் ஒப்பித்து போயிடுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, அதுதான் சொல்றோம். உங்களுடைய பெரியார் வேற, எங்களுடைய பெரியார்லாம் வேற அப்படின்னு நிறைய இருக்கு. போட்டு ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது, வேற வழி இல்லை. சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம், பேச வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம், பேசுறோம். இது ஒரு கேள்வி, பதில் சொல்லணும் சுபவி. அதே போல இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி கேட்டுறேன். சீமான் அவர்கள் எதை சொல்லி பெரியாரை விமர்சித்தார்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வீரமணி அவர்கள் சொன்னாங்களே, இது உண்மையா பொய்யா? பெரியாரே சொல்லியிருக்காருன்னு சொன்னாரே, இது வந்து ஏற்கிறியா மறுக்கிறியா? இதுக்கும் நான் வந்து உங்களுடைய மனைவி வச்சு கேட்கலாம், உங்களுடைய பிள்ளையை வைத்து கேட்கலாம். ஆனா வேணாம் விடு. ஒரு பெண்ணை வந்து எல்லா காரணங்களும் இதே பேசுறோம், வேற வழி இல்ல. எத்தனை தடவை துப்புனாலும் எங்க ஐயா நாஞ்சில் சம்பந்த போல துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படின்னு தொடச்சுக்கிறாங்க, துப்பு கட்ட பயிலுங்க. அதனால துப்பு வாங்குறாங்க. வள்ளுவரே இவருக்கு தான் துப்பா இருக்குன்னு பூன்னு துப்பி இருப்பாரு நினைக்கிறேன் குரலை வச்சு. இப்ப என்ன சொல்றது, இவங்களுக்கு தூவும் மலை. அவர் சொன்ன கருத்து துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாருக்கு தூவும் மலைன்னது. இவங்களுக்கு மலையினோட எல்லாம் துப்புறது மலை நினைச்சுக்கிட்டாங்க போல, வெக்கம் கட்ட பயிலுங்க. சரி விடுங்க, இதை ஏற்கிறியா? இதன்னு பதில் சொல்லு. மாத்தி உலட்டி பேசக்கூடாது. பெண்கள் எல்லாம் கருப்பை தேவையில்லை, அடிமைப்பட்டு கிடக்கிற காரணம் அப்படின்னு நீங்க உருட்டு கூடாது. கருப்பையா இருக்குன்னு சொன்னாரே, அப்படி உங்கள் அம்மா கருப்பையா இருந்திருந்தால் இன்னைக்கு சுபவி இருந்திருப்பாரா? இல்ல வீரமணி அம்மா இருந்திருந்தா வீரமணி தான் இருந்திருப்பாரா? பெரியாரோட அம்மா அர்த்தா பெரியார் தான் இருந்திருப்பாராங்கிறதான் கேள்வி. உங்களுடைய பெரியார், எங்களுடைய பெரியார்ல உங்களுடைய பெரியார் மதிப்பிற்குரிய ஈவே ராமசாமி நாயக்கார், ஈவே ரா அவரை கேட்கிறோம். இதுக்கு பதில் உண்டா? சரி, இதுக்கு இருக்காது. சரி, இதை விடுங்க. அந்த விடயத்துல சீமானவர்கள், நீ பேசின மேடையில சீமானவர்கள் நிறைய இடத்துல காசு வாங்குறாரு, திருநிதி வாங்குறாரு, மக்களுடைய உழைப்பு, தம்பிகளோட உழைப்ப தின்னுறாருங்க அப்படின்னு. கொடுக்குற எங்களுக்கு வலிக்கல, உனக்கு எங்க வலிக்குது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா மூஞ்ச கொண்டு போய் எதை இதுல வச்சுக்குவ, எதை பொந்துல வச்சுக்குவேன்னு கேட்கிறேன். வண்டு எப்படி சொல்றது, வயல் நண்டு இருக்குல்ல, அதை பொந்துல வச்சுக்குவியா பொட்டுன்னு போடுறதுக்கு? சொல்லுடா. இந்த கேள்வி இருக்குல்ல, சரி விடுங்க, இவருக்கு அதுவும் தெரியாது. இப்ப நீ சொன்ன இது மாதிரி சீமானவர்கள் வந்து காசு வாங்குறாரு போறாரு அப்படின்னு, இதே நீங்கள் தான் ஒண்ணு சொன்னீங்க அந்த மேடையிலே. பெரியார் அவர்களை சற்று ஓய்விடுங்கள் என்று அனைவரும் சொன்னோம். அதற்கு அவர் சொன்னார், காலையில் நான் 2 இட்டலி சாப்பிடுகிறேன், பிறகு டீ அருந்துகிறேன், அதன் பிறகு மதியம் புலால் அருந்துகிறேன், அதன் பிறகு இரவு புலாலோ அல்லது வேறு உணவோ சாப்பிட்டு மீண்டும் நான் தேநீர் குடிக்கிறேன். இதற்கெல்லாம் மக்கள் பணத்தில், இதைதான் நீங்க முக்கியமா நோட் பண்ணணும், அண்டர்லைன் கோடிட்டு காட்டுக. என்னது? மக்கள் பணத்தில். இதெல்லாம் மக்கள் பணத்தில் தின்னு கொண்டு நான் எப்படி சும்மா இருப்பது? ஏதோ பெரியாருக்கு இவன் சீமான் அவர்களாவது தம்பிகளோட காசை வாங்கி திங்கிறாரு, சரி, மக்கள்கிட்ட திருடி இருக்கீங்களா? மக்கள் பணத்தை வாங்கி தின்னாரு அப்படிங்கிறீங்களே. அப்ப பெரியாரும் வாங்கி தின்னது அம்மா தாயே போடு, அப்படித்தானே? அப்படித்தானே? அப்புறம் என்ன, சூ மூத்து வேலையை பாருங்க. உங்க கால்களில் போடக்கூடிய சூவை மூடிக்கொண்டு வேலைகளை பாருங்கள், எங்கு எரிகிறது என்று நான் கேட்கிறேன். பெரிய ஒரு தமிழ் புலமை இவர்தான் புடுங்கினது போல இவன் பேசக்கூடிய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இரிட்டேட் ஆகும். எதையாவது எடுத்து இறுக்கி விட்டுறலாமா அப்படின்னு, எதையாவது தெள்ள தெளிவாக பேசுறியா? இதுல இன்னொரு சிரிப்பு என்ன அப்படின்னா, சிறப்பு அவர் பேசினதுலேயே பிரபாகரன் அவர்கள், தலைவர் பிரபாகரன் அவர்கள்
ஈழத்திலே இவர் சாப்பிடும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு சமையற்காரர் என்னென்ன அதிகமாக உட்கொள்கிறார் என்று குறிப்பெடுக்க சொல்லினாராம். ஏனென்று கேட்டால் அவருக்கு பிடித்த மனைவியை போடுவதற்காக சொல்கிறார். இதெல்லாம் எப்படி? ஆனால் பிரபாகரனுடன் குலாம் அவர்கள் புகைப்படம் எடுத்தார். அவர் ஒருபோதும் அதை வெளியில் அவர் வாயால் சொன்னது கிடையாது. அந்த குலாம் அவர்கள் எடுத்த புகைப்படத்தில் எழுதுங்கள் ஆயுதமும் துப்பாக்கியும் பேனாவும் என்று அப்படின்னு தலைவர் சொன்னதா? யாரு? நமது மதிப்பிற்குரிய எங்கள் தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னதா சொல்றீங்க. அதை குலாபே எங்கேயுமே சொன்னதில்லை. வேற யார் போன சொன்னா சொல்லு? தலைவர், தேசிய தலைவரே உன்ட்ட காதல சுபவி வாடா மூக்கு முடிய பிடிச்சிக்கிட்டு கதை கட்டுறா அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க, சொன்னாரா? நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை, நீங்கள் சொல்வதெல்லாம் தேவாமிர்தம், நீங்கள் சொல்வதெல்லாம் வாக்கு, நீங்கள் சொல்லுவதெல்லாம் சத்தியம். இதை சீமானோ, சீமான் தம்பிகளோ அல்லது தமிழராகிய நாங்கள் பேசுவதெல்லாம் பொய்யும் பித்தாலாட்டம் அப்படின்னா என்னடா இது? வெக்கமா இல்ல? அப்ப இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்படியே பேச வேண்டியது. இதுல ஈழத்து கவிஞர் அவர்கள் பெரியார் என்றால் பெரியார், அது பெரியார்னு பெரியார் சொல்லியிருக்காரா? பெரியார் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இவர் ஈவேராவை குறிப்பிட்டதான் நினைச்சுக்கிறாங்க போல. சரி, நினைச்சிட்டு இருந்துட்டு போட்ட என்னப்ப? நீங்க என்னைக்கு உங்களுக்கு வரலாறு உண்டு சொல்லு? உங்களுக்கு என்னைக்கு சொந்தமாக ஒரு வரலாறு உண்டு? தமிழர்களுக்கு எங்களுக்கு வரலாறு உண்டு, எங்களுக்கு மொழி உண்டு, எங்களுக்கு இலக்கியம் உண்டு, எங்களுக்கு அனைத்தும் உண்டு. உங்களுக்கு என்ன இருக்கு? திராவிடங்கிற மொழி இருக்கா? திராவிடங்கிற இனம் இருக்கா? திராவிடங்கிற இடம் இருக்கா? சொல்லுங்கடா, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாது தமிழர்களை திராவிடர்கள் என்று திரிப்பதற்கு என்ன காரணம்? சுபவி அவர்களே, கொஞ்சம் வைரமுத்தோட டோன் உள்ளவர், வேற ஒண்ணு இல்ல. அப்படியே தேன் மாதிரி பேசினா சுபவி பேசுவது உண்மையாக இருக்கும் என்றால், இதற்கு முன்பு பேசிய அந்த பழனியப்பன் தப்பாக பேசினானே, 5 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு 5000 ரூபாய் சம்பளம் வேண்டாம் என்று வேலைக்கு போவாத பெண் பிள்ளைகளை 5 ரூபா பஸ் டிக்கெட்டு இலவசமாக கொடுக்கிறார் என்று பிள்ளைகளை பேருந்தில் அமைத்து வேலைக்கு அனுப்புவார்கள் என்று நினைத்தாரே, இது வெக்கத்தின் வெக்கம் அல்லவா? சொல்லு. அப்ப தமிழர்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்க நினைக்கிறாங்க பாருங்க. 5000 ரூபாய் காசு வேணானோ 5 ரூபாய் காசு கலைவோமா? இவர்களுடைய வரலாறு முழுக்க எப்படின்னா, இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தவன் சோறு திங்கிறத புடிங்கி வச்சுட்டு இது என்னுடைய சோறு அப்படிம்பாங்க. அடுத்தவன் முன்னாடி ஆட்டையை போட்டது இது என் மனைவி அப்படிம்பாங்க. இதே போல ஐயா எம்.ஆர். ராதாவோட மனைவிய நிறைய இருக்கு, நம்ம பேசணும்னா எப்படினாலும் பேசலாம். இவங்க மனைவிலாம் வேற ஒருத்தங்க எடுத்துக்கிட்டு எங்களுடைய மனைவிகள் அப்படின்றாங்க. அவங்களுடைய சிலரோட மனைவியை ஆட்டையை போட்ட வரலாறுலாம் இருக்கு, சம்பவம்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அதாவது உலகத்திலேயே திராவிடர்களுக்கு என்ன சிறப்புன்னு இருக்குன்னா, அடுத்தவர் மனைவியை ஆட்டை போடுவதில் திராவிட திருட்டுத்தலத்தை போல் வேற எதுவுமே கிடையாது. இதையும் நான் பொய்யா பேசலப்பா. எம்.ஆர். ராதா அவங்க சிறைக்கு, எம்ஜிஆர் சுட்ட வழக்கில் சிறைக்கு போகும்பொழுது ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை வேற ஒருத்தர் பார்த்துக்கிட்டாரு. அவர் கூட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. இது நான் சொல்ல கிடையாது, எல்லாம் உங்களுக்கு முன்பே இருக்கிறது. அதே போல செந்தாமரை என்று ஒரு நபர் இருக்காரு, அவருடைய மனைவி இப்ப எங்க இருந்தாங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. உங்களுக்கு தெரியும். எதையும் நான் பொய் சொல்ல கிடையாது. வரலாறு மிக பெரியது. அதை தேடி பார்த்து ஓ இதுதான் வரலாறா அப்படின்னு கேவலம் அல்ல. வான்கோலின் ஒரு புத்தகத்துல முதலாளியோடைய மனைவிக்கு குழந்தை கொடுத்ததை சிறப்பாக பேசி எழுதினாரு ஒரு முன்னாள் முதலமைச்சர். அது எந்த கதையில போய் சேர்க்கிறது? அதை ஆதரிக்கிறாரா சுபவி? சொல்லுங்க சுபவி. சீமான் பெரியாரை என்னென்ன பேசினாரு? இது போல சொன்னாரு, இது தவறு. நீங்க சொல்றீங்களே சுயமரியாதை அது இது. நேற்று பிரசனா அவர் உருட்டு விட்டுனார்ல, தன்னுடைய அக்கா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, அதெல்லாம் நாங்க எதுவுமே பேச கிடையாது. நல்லது செஞ்சிருக்காரா? நல்லது செய்யறா, வாழ்த்துக்கள், நல்லா செய்யுங்க அப்படின்னு. நல்லது மட்டுமே செய்தாரா? கேள்வி இருக்கா இல்லையா? இதை பேசினார் அப்படின்னு இருக்கா இல்லையா? இப்ப நீ ஒரு லூலு குரூப்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அதை எப்பொழுதெல்லாம் அது தலை தூக்கி வரும்போ அப்போதெல்லாம் நீ வேறொரு நபரை மேல, அதாவது சீமான் மேல வன்மத்தை கக்க வேண்டியது. இது வெக்கமா இல்லையா? சொல்லுங்க, இது வெக்கமா இல்லையா? சொல்லுங்க சுபவி. உங்கள் மீது பெண்கள் குற்றச்சாட்டு வச்சாங்களா வைக்கலையா? நிறைய வலைவலிகளை கழுவி ஊத்தினார்களே, இதைதான் நாங்க எதிர்க்கிறோம். எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. நேற்று பழனியப்பன் பேசின பேச்சு செருப்பு கழட்டி எடுத்து எவ்வளவு அடிச்சிருந்தா எந்த மணி, அதாவது எவ்வளவுங்கிறது என்னோட பெரியவங்க வச்சுக்கூடாது, எனக்கு கீழே உள்ள என் தங்கைகள் அப்படி சொல்ல வரேன்.
எவ்வளவு எடுத்து அடிச்சிருந்தா இந்த நாய் பேசுமா? தன்னுடைய அம்மாவிற்கு 40 வயது ஆகிறது, பிள்ளைகள் கேட்டுதான் நீ என்னைக்கு தனியாக இருக்க போகிறாய் அப்படின்னு. எப்படி ஒரு வயதுக்கு வந்த பிள்ளை, ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளை கேள்வி கேட்குதான், நீ என்னைக்கு வந்து நீ இப்படி இருக்க போற, இன்னும் 40 ஆண்டுகள் இருக்கு, நீ ஒரு திருமணம் செய்துக்கோ அப்படின்னு. டே அது வந்து பிள்ளைடா, அந்த தாய்க்கு அவள் மகள், அந்த தாய்க்கு அவள் தாய் கிடையாது. அந்த தாய் சொல்லியிருந்தா அது சரியா இருந்திருக்கும் நாய. அப்ப இதைதான் நாங்கள் கலாச்சார சீர்கேடு, இது சரின்னு சொல்லும் பொழுது அப்ப இதை பார்க்கக்கூடிய எதிர்கால தலைமுறை பார்க்குமா பார்க்காதா? ஓ இது சரிதான் சொல்லுமா சொல்லாதா? அப்படி நிறைய விடயங்களை புகுத்தி சீரழிக்க பார்க்கிறீர்களா பார்க்கலையா? செய்து கொண்டு இருக்கீங்களா இல்லையா? திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப பதிவு பண்றேன், செக்சுவாலிட்டின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நீங்கள் பெரியார்களை ஏற்க மாட்டீரா? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த காதலுக்காக பெரியாரை ஏற்கவில்லை, கள்ளக்காதலுக்காக பெரியாரை ஏற்கிறீர்கள், இதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் சுபவி. எதையாவது பேச வேண்டியது. சீமான் மேடையிலே அது தவறாக சொல்லிவிட்டார் அப்படின்னு 1000 நூல் படிக்கிறாரு, ஏதேதோ சறுக்கும் பொழுது யானைக்கே அடி சறுக்கும் பொழுது அண்ணனுக்கு சேர்க்காதா? ஐயா ஸ்டாலின் எல்லாத்தையும் சரியா பேசினாரா? சொல்லு. எதையாவது பேச வேண்டியது. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும். இப்ப நீ மேடையில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா? யாரு? சீமான். அவர் தவறா பேசணும்னு நீ பேசுறியா? சொல்லுடா. அன்னைக்கு அப்படிதான் அண்ணாங்கிற பேரை சொல்லி ஆண்ட மாத்தி சொல்லி ஆளா மாத்தி சொல்லிட்டாரு. உடனே அதை பிடிச்சிட்டு பேசுனீங்களா? உருவு வருது அப்படின்னு செஞ்சீங்களா இல்லையா? இவங்களுக்கு வேலை இதுதான். சீமான் எடுத்து வைக்கக்கூடிய உன்னை உண்மையிலுமே கேட்கிறேன், உளமாற உன் மனைவியையும் உன் தாயையும் நீ நேசித்தால் நெஞ்சில கை வைத்து சீமான் சொல்வது சரியா இல்லையா? இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று நினைப்பது சரியா சரியில்லையா? எல்லோரும் வாழுவோம், ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம், இது சரியா சரியில்லையா? இந்த மலை மண் வளங்களை பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரே, இது சரியா சரியில்லையா? துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க, நிறைய போராட்டங்கள், ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நிறைந்து கிடைக்கிறதே, அதை எதிர்த்து என்றைக்காவது இந்த திராவிட திருவாளர்கள் பேசியிருப்பாங்களா? இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கிற குடிகள் நல்லா வாய் அசிங்கமா வருது, வேற வழி இல்லாம பேசுறேன். பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய இவர்கள் என்றைக்காவது இதற்காக போராடி இருப்பார்களா? தொடர்ச்சியாக ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல கொள்ளை நடக்குதா இல்லையா? தினம்தோறும் கொலை நடப்பை படிக்கிறீங்களா இல்லையா? இதை எதிர்த்து கண்டனம் உண்டா? சொல்லுடா. நீ நியாயவாதி, நேர்மவியாதி, பெரியாரை பின்பற்றக்கூடிய நீங்கள் எப்படி இருக்கணும்? இரு தராசு போல இருக்கணும் அல்லவா? இங்கிட்டும் சாய்ந்து விடாது, இங்கிட்டும் சாய்ந்து விடாது, நேராக இருக்க வேண்டும் அல்லவா? ஸ்டாலின் சரியாக ஆட்சி செய்கிறாரா? ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில எந்த ஊழலும் கொள்ளைகளும் நடக்கவில்லையா? எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதா? பாலியல் வன்கொடுமைகள், பாலுணர்வு எதுவுமே நடக்கவில்லையா? பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் விஜய் ஸ்டைல்ல அப்படி இருக்க வேண்டியது. பெரியாரை சீமான் பேசிவிட்டார், ஆதலால் அவரை நான் பேசுகிறேன் அப்படின்னு பொங்க வைக்க வெக்கமா இல்ல? சொல்லுங்க மிஸ்டர் சுபவி, உங்களுக்கு வெக்கம் இருக்கா இல்லையா? இவ்வளவு கேள்வி கேட்டல, இதுக்காக ஒரு பதில் உண்டா? ஒப்பாரி வைக்கிறீர்களே, என்னை எல்லோரும் திட்டுகிறார்கள், என்னை யாருமே இல்லை, பெரியார் சிந்தனையில் உள்ள அனைவரும் வேலையாக இருக்கிறீர்கள், நான் மட்டும்தான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் போல, நன்றி அப்படின்னீங்களா? எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், சோழியை பார்த்துட்டு இருக்கான், உன்னை சுரண்டி விடுறான், உசுப்பி விடுறான், தேவையில்லாம வந்து வாண்டரா உள்ள மாட்டிக்காத. இதுல இன்னொன்னு சொல்றீங்க, சீமான் அவர்கள் எதனால பெரியார பேசுறாரு அப்படின்னா, ஐயா இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்படிதான் பழனியப்பன் பேசினா, யாரே நேற்று பழனியப்பன், அவன் என்ன பேசுறானா, 5 ரூபா டிக்கெட் இலவசமா கொடுத்தனால, வேலைக்கு அனுப்புறனால வாக்கு சதவீதம் கூடுமா? யாருக்கு? ஐயா ஸ்டாலினுக்கு. இன்னைக்கு இந்த முட்டா பீஸு, மூத்த பீஸு, கிழவ பீஸு, ஒப்பாரி பீஸு என்ன பேசுது அப்படின்னா, யாரு இது பேசுச்சு? அதுக்கப்புறம் பேசுது என்ன அப்படின்னா, எதனால வந்து சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறைய போகுது அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்பிருந்த ஓய்வூதியத்தை அறிவித்துட்டாராம். இப்படி ஓய்வூதியங்கள் திட்டங்களை எப்படி அறிவித்துட்டாராம். இது ரிட்டையர்மெண்ட் இல்ல, அதனால அறிவித்துட்டாராம். அதனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000 வாக்குகள் அதிகமாக போகிறது. அது இல்லாம நேற்று கட்சி ஆரம்பித்த அந்த விஷயை கண்டு சீமானுக்கு பயம், இருக்கக்கூடிய வாக்குகளும் அவரை எடுத்து விட்டு போய்வார் என்ற பயத்தில் பெரியாரை பேசுகிறாராம். சரி, பெரியாரா பேசினா அந்த வாக்குகள் திரும்ப பெற்று விடுமா? அப்ப சீமான் சரியாக தானே போறாரு. அதான சொல்ற, பெரியாரை சீமான் திட்டி பேசுவதற்கு காரணம்
அவர் வாக்குகளை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னா வாக்கு பெரியார பேசணும்னு கிடைக்குது, பெரியார கல்வி ஊத்தணும் கிடைக்குது அப்படின்னா சீமான் சரியாக பயணிக்கிறார், சீமான் உண்மையை பேசுகிறார்னு தெரியுதா தெரியலையா? உங்கள் வாயாலேயே உளறி கொட்டுகிறீர்களே, இது எப்படி? இதுதான் கேள்வி. இவங்களுக்கு தெரியல, என்ன பேசணும் தெரியல. சீமான் வந்துட்டான், வேற வழி இல்ல, நம்ம சாமான் தூக்கிட்டு போனோம், நம்ம திராவிடம் உருட்டணும், இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. அந்த நாடு எதையாவது போட்டு மேடை, என்னைக்காவது போராட்டங்களை பார்த்து ஆதரவா குரல் கொடுத்திருக்கீங்களா? கிடையாது. ஆனா இன்னைக்கு சீமான் பெரியாரே பேசிட்டார். என்னடா பேசுற சொல்லு. அப்ப கோபம் வருமா வராதா சொல்லுங்க? இன்னமும் பெரியார் தான் சாதிகளை ஒழித்தார். சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? இதுக்கு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்த நாய் பதில் சொல்லட்டும். அதே போல பெரியார் பெண் உரிமை பேசினார், பெண்ணுக்கு அனைத்து உரிமையும் கிடைத்ததா? பதில் இருக்கா இல்லையா? பெண்களை போற்றுகிறோம், தமிழ்நாட்டில் பெண்களை போற்றுகிறோம் அப்படின்னா பாலியல் வன்புணர்வு நடக்குதா நடக்கலையா? தமிழ்நாடு சுத்தமாக இருக்குதா இல்லையா? சொல்லுங்க சுபவி, சொல்லுங்க. அப்ப இவர்கள்னா பெரியார் ஒன்னத்து புடுங்கல, இவங்க சொன்ன பெரியார் புடுங்கல, இவங்க தான் அந்த பேரை சொல்லி பெரியார் 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 அப்படின்னு உருட்டல். அதான உண்மை. எதை செய்தார்? இதை ஒன்று நன்றாக செய்தார் பெரியார் அப்படின்னு இருக்கா? அந்த கதை சத்யராஜ் நடிச்ச படத்திலே பாரு, முன்னுக்கு எவனாவது, அதாவது அது சொல்றான், அதான் நிறைய பேசினார். அதுல குறிப்பா என்ன பேசினார், தன்மானம் உள்ள ஒரு கூட்டமாக அந்த கருப்பு சட்டை கூட்டம் இருக்கிறதாம், அதை வழிநடத்திவே இவர்களுடைய பெரியாரா. அந்த பெரியார் தான் தன் மனைவி நாகமையை இவள் புதிதாக வந்த வேசி அப்படின்னு நண்பர்களுக்கு சொல்லி, அந்த அம்மா கோயிலுக்கு இவங்க லாஜிக் படியே வருவோம், அந்த அம்மா கோயிலுக்கு போறது பிடிக்கலையா, அதனால அவ புதுசா வந்த வேசி தெரியுமில்ல, அதான் அப்படின்னு சொல்றாரு. புதிதாக வந்த நபர் அவங்க நீ கிண்டல் கேள்வி பண்ணுங்க, எவன் ஒருவனாவது தன் கட்டிய மனைவியை இப்படி சொல்லுவானா? இதுதான் உண்மையாக தூய்மையாக இருக்கக்கூடிய நபரா? இதுக்கு பதில் இருக்கா? சரி விடு, அது உனக்கு தெரியாது, லூசு பையன் சொல்லுவானே. அதாவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதை இருக்குல்ல, அதே போல இந்த கல்ல ஒழிப்பதற்காக தன் தோப்புல இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டாருன்னு வரலாறு இருக்கிறவங்க வரலாறு. எவனாவது 500 தென்னை மரத்தை வெட்டுவானா? அதுக்கு பதில் சொல்லு. தென்னை மரத்தை வெட்டினா கல்லு இறக்கிறது குறைஞ்சு போயிருமா? தென்னை மரத்துல கல்லு மட்டும் தான் இருக்கா? தென்னை மரத்துல இருக்கக்கூடிய தேங்காவுடைய பயன்கள் என்னன்னு தெரியுமாடா பரதேசி? இதுக்கு பதில் இருக்கா? இப்படி முட்டாளாக வாழ்ந்தாருன்னு தானே சீமான் கேட்டாரு. இதுக்கு பதில் இருக்கா? பதில் இருக்கா? நம்ம மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையா 500 தென்னை மரத்தை வெட்டுவாங்களா? அதை பெருசா பேசுவாங்களா? எதையாவது பேச வேண்டியது. கல்லில் போதை பொருள், சரி வச்சுக்க, உன்னுடைய கூற்றுப்படியே கல்லில் போதை பொருள். என்ன மயிருக்கு அவரை பின்பற்றக்கூடிய இந்த திராவிட அரசு, இந்த அப்பா ஸ்டாலின் அரசு பல பேருக்கு தாலியா இருக்குதுடா. ஒன்சாப்பா தொடர்ந்து வச்சு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்லு. ஏதோ பேசுறானுங்க அப்படியே பெருசா, நாங்க தான் பெரிய புடுங்கணும் அப்படின்னு. என்னத்தை புடுங்குனீங்க? பெரியாரோட கூற்றுப்படி வாழ்கிறீர்களா? எதுல வாழ்றீங்க? அந்த செக்சுவாலிட்டியை மட்டும்தான் பெரியாரோட கூற்றுப்படி வாழ்றீங்க, மற்றபடி சோசியாலிட்டி படி ஒருவனும் வாழல. எதையாவது பேச வேண்டியது. அப்ப இதெல்லாம் கண்டு கோபம் எழுமா எல்லாதான். அதனாலதான் அந்த 140 பேருக்கு மேல உன்னை கழுவி அப்படின்னு துப்பி இருக்கான். அதுக்குதான் நீ ஒப்பாரி இருக்கிற. மக்களாகிய நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இது போல் திராவிடன் பெயரை சொல்லி எப்படியெல்லாம் நம் முன்னோர்களை, நம் தாத்தா பாட்டி, நம் பாட்டன் பூட்டனை ஏமாற்றினார்களோ அதை கிளர்த்தெழுந்து நாம் அவர்களுடைய பேர பிள்ளைகள் இல்லை, நாங்கள் திராவிடர்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு கொட்டும் முரசா கொட்டி வரக்கூடிய இந்த தேர்தலில் நம்மவன் ஆள வேணும், இந்த மண்ணின் மக்களின் வளம் நலம் பெறணும் அப்படின்னா சீமான் ஆள வேணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் உனக்கு ஏற்பட்ட பிணி போவதற்கு நீ எப்படி மருந்த உட்கொள்கிறாயோ அதே போல் உனக்கு பிடிக்கலைனாலும் இந்த நாட்டோட பிணி போகணும் அப்படின்னா நீங்கள் சீமானுடைய முகமே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் இந்த நிலை மாறும். இல்லை அப்படின்னா மீண்டும் ஒரு சோமாலியாவாக இவர்கள் பேசுவதை கேட்டு கோமாளியாக பண்ட மாற்று முறைக்கு பதிலாக பொண்டாட்டிய மாற்று முறையாக புருஷனை மாற்று முறையாக மாறி மாறி கேவலப்பட்டு ஒரு கூட்டம் அழிந்து போயிரும் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் மக்களாகி நீங்க தெளிவா உணர்ந்துகிட்டு வரக்கூடிய தேர்தலில் வாக்கு செலுத்துவீங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.